இருக்கில் செல்வம் உண்டாகும் ஒன்மனம் பாடலும் புவழை தன்னராமுழறி மல்லிகை நரும் தன் சண்பகம் போல்வனவாகும் பண்ணவாம் கிழவி புகில் கிழியாடில் படிவரும் பாக்கியம் என்ன. இந்த பாடல்ல ஒரு பெண்ணினுடைய தோல், வாசனை, பேச்சு, அந்த தோலினுடைய நிறம் இதையெல்லாம் பற்றி சொல்லப்பட்டு வருகிறது. முதலில் அந்த தோல் நிறத்தை பற்றி சொல்கின்றார்கள். அந்த வண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மாந்தளிர் போல் சிவந்து, மாந்தளிர் முதலில் எப்படி சிவந்த நிறத்தோடு இருக்கின்றதோ அதுபோல் சிவந்து இருக்க வேண்டும். மேலும் உருகிய பொன் எப்படி சிவப்பாக இருக்கிறதோ அதுபோல் இருக்க வேண்டும். எரி பொன் போல் வைகளும் வியர்வை அற்று, வியர்வை இல்லாமல் ஆகம் உண்ணமாயிருக்கிறது. ஆகம் வெப்பமாக, உண்ணமாயினா வெம்மை, அந்த வெப்பமாக இருந்தால், அப்படி இருந்தால் அந்த பெண் இருக்கக்கூடிய இடத்தில் செல்வம் உண்டாகும். மேலும் அந்த பெண்ணின் இடத்தில் இயற்கையான ஒரு வாசனை எப்படி இருக்க வேண்டும் என்றால் பொன்மனம், ஒளி பொருந்திய வாசனை எப்படி இருக்க வேண்டும் என்றால் பாதிரி மலர், குவளை மலர், அந்த குளிர்ச்சி பொருந்திய தாமரை, மல்லிகை, வாசனை மிகுந்த குளிர்ச்சி பொருந்திய சண்பகம், இந்த மலர்களினுடைய வாசனை போன்று இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த பெண்ணானவள் சிறந்தவளாக கருதப்படுவாள். மேலும் அந்த பெண்ணினுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்றால் பண் தேவதை அல்லது ராக தேவதை விரும்புமாறு, பண் அவாம், அவாம்னா விரும்புதல், பண்ணுன்னா இந்த இடத்துல அந்த தேவதைகள், அந்த பண் தேவதை விரும்புமாறு கிழவி, கிழவினா பேச்சு, பேச்சானது குயில் கிளி யாழை வாசிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த இனிமையான ஓசை, இதுபோல் அந்த பேச்சு இருந்தால் அந்த பெண்ணானவள் பாக்கியம் செய்தவள். அவளை அடையக்கூடிய அந்த கணவனும் மிகப்பெரிய பாக்கியம் செய்தவனாக கருதப்படுவான் என்று சாமுத்திரிகா லட்சண நூலில் கூறப்படுகிறது. இதையெல்லாம் வைத்து கொண்டு அந்த காந்திமதி அம்மையினுடைய குணங்களையும் அவர்கள் பேச்சையும் நினைத்து பார்க்கின்றார்கள். அந்த வியாழ பகவானும் நம்முடைய சோமசுந்தர பாண்டியன், அதாவது அந்த மாந்தளிர் நிறம் மாந்தளிர் போல இருக்கிறது. அந்த மாந்தளிர் சிவந்த தீயை போல இருக்கின்றது அப்படின்னு 9ஆம் திருமுறையில கருவூர் தேவர் புறநீர்மை பண்ண சொல்றாங்க. தாயின்னே திறங்கும் தலைவோ என்னும் தமியனே துணைவோ என்னும் நாட்டினேன் இருந்து புலம்பினான் இறங்கி நலம்புரி பரமர்தம் கோயில் வாயில் நேர் அரும்பு மணிமுறுக்கு அலர வளரிடம் சோலை மாந்தளிர் செந்தியும் நேரரும்பு பெரும்பற்ற புரியோ திருவளரு திருச்சிற்றம்பலமே. மாந்தளிர் செந்தியும் நேரரும்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல இங்கேயும் அந்த மாந்தளிர் போல, அந்த உருக்கிய அந்த தங்கம் போல சிவந்த நிறத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு இதுல சொல்லப்படுகின்றது. மேலும் அந்த பெண்ணினுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குயில் போல பேச்சு இருக்க வேண்டுமா? அதில் திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அகிலாரும் 50 நாள் புறம் மூன்றைந்து குயிலாரும் மென்மொழியாள் ஒரு பூராணி
மகிழாரும் மல்லிய சோலை மணஞ்சேரி பகிர்வானை பற்றி நின்றாற்று இல்லை பாவனே. திருமணஞ்சேரி பதியத்தில் சொல்லும்போது குயிலாரும் மென்மொழியாள் ஒரு பூராகி, அப்போ அந்த குயில் போன்ற பேச்சை உடையவளாக உமாதேவியார் இருக்கிறாள் அப்படின்ட்டு அந்த குயில் பேச்சை வச்சு சொல்றாங்க. அடுத்து அதே 2ஆம் திருமுறையில் திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த என்ன புண்ணியம் செய்தனை பட்சத்தில் குயிலின் நேர்மொழி கொடியிடை வெறுவரை பார்ப்பாய கையிலை பிடித்து எடுத்தவன் கதிர்மொழி தோல் 23 மகிழின் நேரன சாயலோடமந்தவன் பலங்குரியம்மானே பயில வல்லவர் பரகதி காண்பவர் அல்லவர் காணாரே. குயிலின் நேர்மொழி கொடியிடை வெறுவுற, அந்த குயில் போன்ற குயிலுக்கு சமமாக, நேர்ன சமம், அந்த பேச்சினை உடைய கொடி போன்ற இடையை உடைய அந்த அம்பிகை வெறுவுமாறு கைலாயத்தை ராவணன் எடுத்தார். இது அந்த அம்பிகையினுடைய பேச்சுக்கு குயிலை சமத்த பெருமான் சொல்றாங்க. குயிலின் நேர்மொழி கொடியிலை வெறுவுற அப்படின்னு. அதுபோல இந்த காந்திமதி அம்மை என்ற இந்த அரசிளங்குமரியினுடைய அந்த பேச்சும் குயில் போல இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் அம்பிகை சிந்துர வண்ண பெண்ணாக இருக்கின்றாள். சிவந்த நிறம், சிந்துரம்னா சிவப்பு, அது ஒரு அணியக்கூடிய ஒரு திருநீர் மாதிரியே சிந்துரம்னு சிவந்த நிறத்தில் இருக்கும். அந்த இதில் அந்த மாந்தளிர் எப்படி சிவப்பு நிறத்தில் இருக்குதோ அதுபோல அம்பிகை சிவந்த நிறத்தில் இருக்கின்றாள் அப்படிங்கிறத அபிராமி அந்தாதியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சென்னியது உன் பொற்திருவடி தாமரையே சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறையே பண்ணியது என்றும் முந்தன் பரமாகம பத்ததியே. சிந்துர வண்ண பெண்ணே, அப்ப சிவந்த வண்ணத்தை உடைய பெண்ணே, அதுதான் இங்க வண்ண மாந்தளே அப்படின்ட்டு வண்ணம், அந்த காந்திமதி இருக்கின்ற அந்த இளவரசியினுடைய நிறம் இப்படி இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. மேலும் அந்த நிறம் அந்த நெருப்பிலிட்ட தங்கம் போல சிவந்து இருக்கும். அதை அபிராமி அந்தாதியில் சொல்லும்போது தங்கத்துக்கு மாற்று வச்சு பார்த்தோம்னா அவள் தான், அம்பிகை தான் அந்த ஒரிஜினல் தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதே. மாத்தவள், மாத்துன்னா அந்த உரைச்சி பார்க்கக்கூடிய தங்கம் தங்கம், அப்படிப்பட்ட தூய தங்கமாக அவள் இருக்கின்றாள் அப்படின்னு அபிராமி அந்தாதியில் மாத்தவளே அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல இங்கேயும் அந்த எரி பொன்போல் பைகளும், அந்த எரியக்கூடிய உருகிய தங்கம் போல அந்த பெண்ணினுடைய மேனி இருக்க வேண்டும், சிவந்த நிறமாக இருக்க வேண்டும் அப்படின்னு இதில் சொல்லப்படுகிறது. மேலும் அபிராமி அந்தாதியில் பார்த்தீங்கன்னா 26வது பாட்டு, ஏத்தும்
படைக்கும் காக்கும் அழிக்கும் திரிபவரா கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல்லனக்கு மனம் நாடும் தாழ்நிலைக்கு என் நாட்டங்கு பொன்மொழி ஏறியவாறு நகை உடைக்கே மனம் நாடும் நின் தாழ்நிலை அப்படிங்கிறாங்க. அம்பிகையினுடைய திருவடி வாசனை வீசிக்கொண்டு வாசனை கமழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அதுபோல இந்த பெண்களிடத்திலும் இந்த மலர்களைப் போல வாசனை இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுகிறது. மேலும் 32வது பாடலில் பார்த்தீங்கன்னா, ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை நின் பாதம் செல்லும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர்பாகத்து நேரிடையே. நின் பாதம் என்னும் வாசக்கமலம், உன்னுடைய திருவடி என்கின்ற வாசனை மிகுந்த தாமரை. அந்த திருவடி வாசனை மிகுந்ததாக இருக்கிறது அம்பிகையினுடைய திருவடி அப்படின்ட்டு. அப்போ அம்பிகையினுடைய மருமகளும் அப்படித்தானே இருப்பாங்க. அதனால அப்படி அந்த வாசனை பொருந்திய மலர்களினுடைய வாசனை அங்கே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அம்பிகையினுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி சொல்றாங்க. பண் தேவதையே விரும்பணும். பண் அவாம் அப்படின்னா, பண் அப்படின்னா பண் தேவதை அல்லது ராக தேவதை. அந்த ராக தேவதையே அந்த பேச்சை விரும்பக்கூடிய அளவில் இருக்க வேண்டுமா. அது அபிராமி அந்தாதியில் பார்த்தீங்கன்னா, தன்னடிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணடிக்கும் செல்வமோ பெறுவார், மதிவானவர்தம் வானவர்தம் விண்ணடிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடும் அன்றோ, பன்னடிக்கும் சொற்பரிமள யாமழை பைங்கிழியே. பன்னடிக்கும் சொற்பரிமள யாமழை பைங்கிழியே. அம்பிகையினுடைய பேச்சு அப்படி பண் போல இருக்கின்றதாம். அப்படிப்பட்ட பேச்சோடு அந்த ராகதேவதையை விரும்புமாறு அந்த பேச்சு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அந்த பேச்சு அந்த பெண்ணினுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியினுடைய பேச்சு போல இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப கிளியினுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பாடல்களில் சொல்றாங்க. அதில் மணிவாசக பெருமான் அந்த திருவாசகத்தில் திரு அம்மானை 8வது பதிகத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அம்பிகை கிளி போன்ற பேச்சு உடையவளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருமான் சொல்றாங்க. கிளி வந்த மென்மொழியாள் கேழ்கிழரும் பாதியனை வெளிவந்த மாலையனும் காண்பறிய வித்தகனை தெளிவந்த தேரலை சீரார் பெரும் துறையில் எளிவந்து இருந்து இறங்கி எண்ணறிய இன்னருளால் ஒளிவந்து என் உள்ளத்தில் உள்ளே ஒளி திகழ அழிவந்த அந்தணனை பாடுகின்றான் அம்மானாய். கிளிவந்த மென்மொழியால் கேழ்கிழரும் பாரியனை அப்படின்னு இந்த திருவம்மானை பதியத்தில் சொல்றாங்க. அப்போ அம்பிகையினுடைய பேச்சு அந்த கிளியினுடைய பேச்சு போல இருக்கின்றது அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா,
யாழ் வாசித்தா எப்படி அந்த ஓசை வருமோ அதுபோல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தால சொல்கிறாங்க இலக்கணம். அதற்கு ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அம்பிகை யாழ் மொழி போன்ற பேச்சை உடையவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கன்னியர் ஆடல் கலந்து மிக்க கந்துகளாடை கலந்து துங்க பொன்னியல் மாடம் நெருங்கு செல்வ புகழினிலாகிய புண்ணியனே இன்னிசை யாழ் மொழியாள் ஓர் பாகத்து எம்மிரையே இது என் கொல் சொல்லாய் மின்னியல் நுண்ணிடையார் மிடலை விண்ணிடி கோயில் திரும்பியதே. இன்னிசை யாழ் மொழியாள் ஓர் பாகத்து எம் இறைவன் அப்படின்ட்டு அந்த யாழ் போன்ற மொழியை உடைய அந்த உமாதேவியை ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய இறைவன் என்று சொல்கிறாங்க. அப்போ அவங்க மருமகளும் அப்படித்தானே இருப்பாங்க. அதனால தான் அந்த சாமுத்திரிகா லட்சண நூலில் பேச்சு ராகதேவதையும் விரும்புமாறும் குயில் போல கிளி போல யாழ் வாசிப்பது போல அந்த பேச்சு இருந்தால் அந்த பெண் ஒரு அரசிடம் குமரியாக இருப்பார்கள் அப்படின்ட்டு அந்த சாமுத்திரிகா லட்சண நூலில் கூறப்பட்டிருக்கு. இதெல்லாம் வியாழ பகவான் சிவபெருமான்கிட்ட எடுத்து சொல்லிட்டே வராது. இப்படிப்பட்ட எல்லா விதமான அங்க லட்சணங்களோடையும் உங்கள் மருமகள் இருக்கிறார், மிகவும் தகுதி வாய்ந்த மருமகளாக இருக்கின்றாள் அப்படின்ட்டு அந்த வியாழ பகவான் சொல்லிக்கொண்டே வருகின்றார். அடுத்த பாடம் கருங்குழல் கற்றை தொட்டு செம்மலர் காலின் எல்லை. கருங்குழல் கற்றை தொட்டு செம்மலர் காலின் எல்லை. மருங்குல் நல்கூர்ந்த கண்ணி வடிவு எல்லாம் வாக்கின் செல்வம். மருங்குல் நல்கூர்ந்த கண்ணி வடிவையா வாக்கின் செல்வன். ஒழுங்கு நூல் உணர்வால் தெள்ளி இன்பதின் ஒருங்கு நூல் உணர்வால் தெள்ளி இன்பரின்று உம்பர் தேத்தும். இறங்கும் எக்குயில் அந்நாள் மெய்யிலக்கணம் அரியது என்றான். இறங்கும் எக்குயில் அந்நாள் மெய் இலக்கணம் அரியது என்றான். அதாவது இப்படி அந்த வியாழ பகவானானவர் அந்த ஒரு பெண்ணினுடைய தலைமுடியிலிருந்து பாதம் வரை கேசாதி பாதம் பாதாதி கேசம் சொல்லப்படுது. இங்கே கேசாதி பாதத்திலிருந்து கேசாதி பாதமாக சொல்லப்படுது. அப்படி கருங்குழல் கற்றை தொட்டு கருமையான கூந்தல் அந்த அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த கூந்தலில் இருந்து ஆரம்பித்து தொட்டுன்னா ஆரம்பித்து செம்மலர் காலின் எல்லை சிவந்த மலர் போன்ற கால் வரைக்கும், எல்லைனா வரையின் அர்த்தம், அது வரைக்கும். மருங்குல் நல்கூர்ந்த கண்ணி, மருங்குல்னா இடை, நல்கூர்ந்த அப்படின்னா சிரித்து இருத்தல்னு அர்த்தம். அதாவது நல்கூர் வறுமைன்னு நல்கூர்ந்த அப்படின்னா வறுமைன்னு சிறுமைன்னு அர்த்தம். அப்போ சிரித்து இருக்கக்கூடிய சின்ன இடை, சிற்றிடை அப்படின்னு சொல்கிறவங்க அந்த சின்ன இடை. அப்போ நல்கூர்ந்த மருங்குல் அப்படின்னா சிறிய இடை, சிற்றிடையாள் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அந்த கன்னி வடிவு எல்லாம், அந்த காந்திமதி என்கின்ற கன்னிப்பெண்ணினுடைய வடிவத்தை எல்லாம் வாக்கின் செல்வன், வாக்கின் செல்வன்னா பிரகஸ்பதி என்கின்ற வியாழ பகவான். அந்த வியாழ பகவான் ஒருங்கு நூல் உணர்வார். அந்த சாமுத்திரிகா லட்சண நூல் என்கின்ற நூலை நன்கு தெரிந்து அந்த உணர்ந்து படித்த அந்த தன்மையை கொண்டு தெள்ளி எடுத்து சொல்கின்றான். இப்படிப்பட்ட இலக்கணங்கள் எல்லாம் அந்த சாமுத்திரிகா லட்சண நூலில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று எடுத்து சொல்கின்றான். தெள்ளினா சொல்லுதல் அர்த்தம், தெளிவாக சொல்லுதல். இம்பர் இன்று இப்படிப்பட்ட லட்சணத்தோடு கூடிய பெண்
இந்த மண்ணுலகத்திலும் இல்லை. இம்பர்னா மண்ணுலகம், என்ன இன்று அப்படின்னா இல்லை. மேலும் உம்பர் தேத்தும் இன்று, தேத்தும்னா இடம்னு அர்த்தம். உம்பர்கள் வாழக்கூடிய அந்த வானுலகத்திலும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது இன்றுங்கிறத 2 இடத்துல கொண்டு சேர்த்துக்கிடணும். இம்பர் இன்று, உம்பர் தேத்தும் இன்று அப்படின்னா இந்த மண்ணுலகத்திலும் இப்படிப்பட்ட அங்க லட்சணங்களோடு உள்ள அந்த அரசிளங்குமரியானவள் இல்லை. தேவர்கள், உம்பர்னா தேவர்கள், தேத்தும்னா முக்கிய ஒரு இடத்துல பார்த்தோம், இடம்னு பார்த்தோம். அந்த வானுலகத்தில் உள்ள தேவர்கள் இருக்கக்கூடிய வானுலகத்திலும் இப்படிப்பட்ட லட்சணத்தோடு பெண் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இறங்கும் குயில் அந்நாள், இறங்கும்னா பாடும்னு அர்த்தம். குயில் போன்று அந்த பாடக்கூடிய இப்படிப்பட்ட அந்த தன்மை வாய்ந்த காந்திமதி என்கின்ற பெண்ணினுடைய மெய் இலக்கணம் அரியது என்றான். உடம்பு லட்சணமானது, அந்த சாமுத்திரிகா லட்சணமானது மிகவும் அபூர்வமான ஒன்றாக கருதப்படுகின்றது அப்படின்ட்டு அந்த பெண்ணினுடைய அந்த லட்சணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி உங்கள் மருமகளினுடைய அந்த இலக்கணங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கின்றது என்று வியாழ பகவான் சோமசுந்தர பாண்டியரிடத்தில் எடுத்துக் கூறுகிறார். அதாவது கருமையான கூந்தல், அந்த அடர்த்தியான கூந்தலிலிருந்து ஆரம்பித்து சிவந்த மலர் போன்ற, தாமரை மலர் போன்ற கால் வரைக்கும் அந்த சிறுத்த இடையுடைய அந்த காந்திமதி என்கின்ற கன்னி பெண்ணினுடைய அந்த வடிவத்தை எல்லாம் வியாழ பகவான் அந்த சாமுத்திரிகா லட்சண நூலில் உணர்த்தி கூறியதுபடி சோமசுந்தர பாண்டியருக்கு எடுத்து கூறுகின்றார். எடுத்து கூறி மேற்கூறிய அங்க லட்சணங்களோடு கூடிய பெண் இந்த மண்ணுலகத்திலும் இல்லை, தேவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலும் இல்லை. இப்படி அந்த குயில் பாடக்கூடிய அந்த இனிமையான இசை போன்று பேச்சை உடைய அந்த பெண்ணினுடைய அங்க லட்சணம் மிகவும் அபூர்வமாக அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அபூர்வமான ஒரு பெண்ணாக இந்த காந்திமதி அம்மை என்கின்ற பெண் இருக்கின்றாள் என்று வியாழ பகவான் சோமசுந்தர பாண்டியரிடத்தில் அவருடைய மருமகளினுடைய அழகை பற்றி, குணத்தை பற்றி எடுத்து கூறுகின்றார் வியாழ பகவான். அம்பாளுடைய சிற்றிடை, அம்பாளுடைய இடை சிறிய இடையாக இருக்கும். சிறிய இடையுடைய பெண்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சாமுத்திரிகா லட்சணங்கள் சொல்லப்படுகிறது. அதை பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியில் 53வது பாட்டில் பார்த்தீங்கன்னா, சின்னம் சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும், சின்னம் சிறிய மருங்குன்னா இடை, அந்த மிகவும் சிறியதாக இருக்கக்கூடிய அந்த இடையில் அம்பாளுக்கு சிவந்த பட்டை சாத்தியிருக்கிறார்கள், பட்டு சேலை அணிந்திருக்கின்றார்கள். அதான் சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் அப்படின்ட்டு. அதுபோல இங்கேயும் பார்த்தீங்கன்னா மருங்குள் நல்கூட்ட தண்ணி, அந்த சிற்றிடை உடைய பெண்ணாக அந்த பெண் இருக்கின்றாள் அப்படின்ட்டு. மேலும் அந்த அம்பிகையினுடைய பேச்சானது குயில் போல இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அபிராமி அந்தாதியில் பார்த்தீங்கன்னா 98வது பாட்டு, அம்பாள் குயில் போல இருக்கின்றாளாம். தை நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலை வந்தாரும் கறந்தது எங்கே, வந்த நெஞ்சில் அல்லார் ஒரு காலும் விரகரு தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியா மடப்பூயே. அடுத்த பாட்டு, இதாயிருக்கும் கடம்பாட வீடை போலவியன் மகிழாயிருக்கும் இமயாசலத்திடை வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமா கையிலாயருக்கு அங்கு இமவான
அழித்த கணங்குடைய அந்த இமவான் தந்த மகளானவள் கைலாயருக்கு எப்படி இருக்கின்றாள் அப்படின்னு இதில் உயிர் போல இருக்கின்றாள். கடம்ப காட்டி உயிராயிருக்கும் கடம்பாடல் இல்லை. அடவின காடு கடம்பாடல். அப்படி அந்த இறங்கும் இப்புயில் அந்நாள் அப்படின்ட்டு, அதாவது அந்த குயில் போல பாடக்கூடிய பேச்சை உடைய அந்த பெண் அப்படின்ட்டு அந்த பெண்ணுக்குரிய இலக்கணத்தை இதில் சொல்கிறாங்க. அப்படி இந்த காந்திமதி அம்மை என்கின்ற அந்த அரசியலமைப்புகளையும் அந்த குயில் போல பேச்சை உடையவளாக இருக்கின்றாள் அப்படின்ட்டு அதையெல்லாம் விவரமாக பிரகஸ்பதி வந்து எடுத்து கொடுத்தார். அங்கது கேட்டோர் யாரும் அகங்களி துளும்ப எப்பால். அங்கது கேட்டோர் யாரும் அகங்களி துளும்ப எப்பால். பொங்கல நருந்தார் புஞ்சி உக்கிர வழுதி போந்து. கொங்கு அலர் நருந்தார் குஞ்சி உக்கர வழுதி போந்து. மங்கள வரிசை மான மத்தமான் சுமந்த வையை. மங்கள வரிசை மாலை மத்தமான் சுமந்த வையை. சங்கு எரி துறை நீராடி தகும் கடி வனப்பு கொள்வான். சங்கு எரி துறை நீராடி தகுங்கடி வனப்பு கொள்வான். இப்படி பிரகஸ்பதி வந்து அந்த ஒரு பெண்ணினுடைய லட்சணத்தை எல்லாம் வரிசையாக சொல்லி கொண்டு வருகின்றார். இதையெல்லாம் கேட்டவர்கள் அங்கு அது கேட்டோர் அந்த இளவரசனும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. பிரகஸ்பதி சொல்லுங்க, மணமகனும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறார், உக்கிரவழுதியும் கேட்டுட்டு இருக்கிறார். அங்கு அது கேட்டோர் யாரும். இப்படி அந்த பெண்ணினுடைய லட்சணத்தை எல்லாம் பிரகஸ்பதி சொல்ல, சாமுத்திரிகா லட்சண நூலை பற்றியும் சொல்ல, அதையெல்லாம் அங்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் அகம் கழி துளும்ப, அவர்களுடைய உள்ளமானது உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருகியது. துளும்பன பெருகிறது அர்த்தம். களினா மகிழ்ச்சி, அகத்தில் உள்ளே அவர்களுக்கு மகிழ்ச்சியானது பெருகியது. இப்போ இதையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கொங்கு அலர் நறுந்தார் குஞ்சி உக்கிரவழி, தேன் பொருந்திய மலர்ந்து இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த அந்த மலர் மாலையை தலையில் அணிந்த அந்த உக்கிரவழுதி என்கின்ற அந்த இளவரசன் சோமசுந்தர பாண்டியனுடைய மகன். அந்த உக்கிரவழுதி இப்பொழுது அந்த இடத்தை விட்டு எழுந்து போந்துன்னா எல்லாம் ஒவ்வொருத்தராக பிரகஸ்பதி சொல்ல எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே அந்த இடத்துல இருந்து உக்கிரவழுதி கிளம்பி போறார். போய் மங்கள வரிசைமான மங்களமான அந்த சீர்வரிசைகளெல்லாம் சிறப்பு அடையும்படி மத்தமான் சுமந்த, மத்தம் அதாவது மதம் பொருந்திய மான்னா மிருகம், இங்கே யானை. அந்த மதம் பொருந்திய யானை யானையில வந்து இந்த இளவரசன் குளிப்பதற்காக வைகை நதிநீர் எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. அந்த மத்தமான் சுமந்த வையை, அந்த யானைகள் சுமந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வைகை நதியினுடைய நீர். அந்த வைகை நதியினுடைய நீர் எப்படிப்பட்டது? சங்கு எரி துறை நீர். சங்குகளெல்லாம் விளையக்கூடிய துறைகளை உடைய அந்த நீர். அந்த நீரை யானையில் எடுத்து வந்திருக்கின்றார்கள். அந்த நீர் ஆடி, அந்த உக்கிரவழுதி அந்த வைகை நதியில் புனித நீராடி தகும் கடி வனப்பு கொள்வான். தக்கவாறு கடின திருமணம், வனப்புன கோலம், தகுந்தவாறு திருமண கோலத்தை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். தன்னை அலங்காரம் செய்து கொள்கின்றார் அந்த இளவரசர். அதாவது இது நேரம் வரை சாமுத்திரிகா லட்சண நூலில் ஒரு பெண்ணினுடைய இலக்கணம், அங்க இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கேசாதிபாதமாக பிரகஸ்பதி எடுத்து சொல்ல, அதை
அங்கு அனைவரும் சோமசுந்தர பாண்டியர், தடாதகை பிராட்டியார், அவருடைய மகன் உக்கிரவழுதி, இன்னும் அனைவரும் அந்த நூல் சொல்லப்பட்ட இலக்கணங்களை எல்லாம் கேட்டு அதுபோல் தங்களுடைய இளவரசியாகிய காந்திமதியம்மை இருப்பதை அவர்கள் மனதில் நினைத்து அதனால் அவர்களுடைய மனதில் மகிழ்ச்சியானது பெருகின்றது. இது கேட்டு முடிந்தவுடன் அந்த இடத்தை விட்டு உக்கிரவழுதி என்கின்ற இளவரசர் அங்கிருந்து கிளம்புகின்றார். அவர் எப்படி இருந்தார்? தேன் பொருந்திய வாசனை மிகுந்த மலர் மாலைகளால் செய்யப்பட்ட மாலைகளை, மலர்களால் செய்யப்பட்ட மாலையை தலையில் அணிந்திருந்தார். அப்படிப்பட்ட அந்த உக்கிரவழுதி என்கின்ற அந்த அரசர், அந்த இளவரசர் அந்த இடத்திலிருந்து கிளம்பி மங்களமான வரிசைகளோடு யானையின் மீது வைகை நதியை எடுத்து வந்திருக்கின்றார்கள். அந்த வைகை நதியை எடுத்து வந்த இடத்திற்கு சென்று அந்த வைகை நதி நீரில் உக்கிரவழுதி புனித நீராடுகின்றார். புனித நீராடிவிட்டு தன் தகுந்தவாறு திருமண கோலம் புனைகின்றார். மணமகனாக தன்னை அழகுற அமைத்து தயார்படுத்திக் கொள்கின்றார் உக்கிரவழுதி. அடுத்த பாடல். கட்டவிழ் கண்ணி வேந்து மான்மத கலவை சாந்தம். கட்டவில் கண்ணி வேந்து மான்மத கலவை சாந்தம். மட்டனம் செய்து முத்தால் மான்கலன் முழுதும் தாங்கி. மட்டனம் செய்து முத்தால் மான்கலன் முழுதும் தாங்கி. விட்டு அவிர் கலைவான் திங்கள் வெண்கதிர் செல்வன் போல் வந்து. விட்டவே கலைவான் திங்கள் வெண்கதிர் செல்வன் போல் வந்து. இட்ட பூந்தவிசை மேற்கொண்டு இருந்தனன் சங்கம் ஏங்க. இட்ட பூந்தவிசின் மேற்கொண்டு இருந்தனன் சங்கம் ஏங்க. கட்டு அவிழ் கண்ணி வேய்ந்து, அதாவது முறுக்கு அவிழ்ந்த அந்த மலர் மாலைகளை அணிந்து. வேய்ந்து அப்படின்னா அணிந்து, அதாவது மாலை மலர்கள் குத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, உடம்புக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் அது அதற்கு ஏற்றாற் போல உள்ள மாலையை அணிந்து, அதான் முறுக்கு அவிழ். அந்த மலர் மாலைகளை, கண்ணின மலர் மாலை வேய்ந்து அணிந்து கொண்டு மான்மத கலவை சாந்தம் மட்டனம் செய்து. மான்மதம்னா மானினுடைய வயிற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கஸ்தூரி மான்னு சொல்கிறோம்ல, அந்த கஸ்தூரி என்கின்ற அதோடு சந்தனத்தையும் சேர்த்து கலந்து, கலவை சாந்தம், அதை சந்தனமும் கஸ்தூரியும் கலந்து. மட்டனம்னா அப்பின்னு அர்த்தம். உடம்புல அப்படியே அப்பிக்கொள்கின்றார்கள், பூசிக்கொள்கின்றார்கள். மட்டனம் செய்து பூசல் அற்புதமாக, அப்போ அவ்வளோ செழிப்பு அந்த அப்பிக்கொண்டு. முத்தால் மான்கலம் முழுதும் தாங்கி, முத்துக்களால் செய்யப்பட்ட அந்த மிக உயர்ந்த மான்னா மாண்பு, மேலான. கலன் அப்படின்னா ஆபரணம். முத்துக்களால் செய்யப்பட்ட மிக உயர்ந்த ஆபரணங்களை அப்படியே உடம்பு முழுவதும் அந்த அரசருக்கு அணிவிக்கின்றார்கள். யாருக்கு? உக்கிரவழுதி அந்த அரசருக்கு அணிவிக்கின்றார்கள். விட்டு அவிர் கலைவான் திங்கள் வெண்கதிர் செல்வன் போல் வந்து. அந்த உக்கிரவழுதி இளங்குமரன் எப்படி வருகின்றாராம்? அப்படியே சந்திரன் நேரில் வந்தது போல வாராராம். ஒளி விட்டு அவிர், ஒளி விட்டு, ஒளி பிரகாசிக்குமாறு அந்த கலைகளை உடைய வானில் திகழும் அல்லது உயர்ந்த திங்கள் சந்திரன். அந்த சந்திரன் வெண்கதிர், வெண்மையான கதிர்களை பரப்பிக்கொண்டு, வெண்மையான ஒளியை வீசிக்கொண்டு வருவது போல அந்த செல்வன் போல் வந்து, அந்த சந்திரன் எப்படி வருவானோ அதை போல இந்த உக்கிரவழுதி பாண்டியன் வருகின்றாராம். ஏற்கனவே இவங்க மரபு சந்திர மரபு. அதனால் அந்த சந்திரன் எப்படி வருகின்றானோ
அதை போல இந்த உக்கிரவழுதி பாண்டியன் இப்பொழுது மணமகன் கோலத்தில் வருகின்றார். மேலும் அவருக்கு என்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பூவால் அலங்காரம் செய்யப்பட்ட ஆசனம், அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இட்ட பூந்தவிசு மேற்கொண்டு அவருக்கு என்று இடப்பட்ட இட்ட பூந்தவிசு, பூவால் செய்யப்பட்ட தவிசுன்னு ஆசனம், அந்த ஆசனத்தில் மேற்கொண்டு அதில் அமர்ந்து கொண்டு இருந்தனர். சங்கம் ஏங்க, சங்குகளெல்லாம் அங்கே ஒலிக்கப்படுகிறது. சங்குகள்னா இங்கே எல்லா வாத்தியங்களும் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம். என்ன சங்கம் ஒலி ஏங்க, ஏங்குதல்னா ஒலித்தல் அர்த்தம். அதாவது அந்த உக்கிரவழுதி பாண்டியன் இப்பொழுது அந்த முறுக்குகள் அவிழ்ந்த மென்மையான மலர்களால் செய்யப்பட்ட மாலையை கழுத்தில் அணிந்து கொள்கின்றார். மேலும் அந்த கஸ்தூரி மானிலிருந்து கிடைக்கக்கூடிய கஸ்தூரி, அதோடு சேர்ந்து கலக்கப்பட்ட சந்தனம், இவற்றையெல்லாம் உடம்பில் அப்பிக்கொள்கின்றார். அவரை எல்லாரும் அலங்காரம் பண்ணுதாங்க. அவரை எல்லாம் ஏன்னா இவரை அப்பிருக்காங்க அப்படின்னா மற்றவங்க தான் செய்ய முடியும். நம்மன்னா லேசாக தான் பூசுவோம். மற்றவங்க இந்த கல்யாண வீட்டில் சந்தனத்தை வைங்க அப்படின்னா இதுதான் வாய்ப்புன்னு நினச்சி மணமகன் மேலே எல்லாம் சந்தனத்தை அப்படியே நடக்கி விட்டுருவாங்க. அது மாதிரி கூட அலங்காரம் மணமகனை அலங்காரம் செய்ய வந்தவர்கள்லாம் இந்த கஸ்தூரி சந்தன கலவையை அப்படி அப்பி விடுதாங்களாம். தடவி விடலை, அப்பி விடுதாங்களாம். மட்டனம்னா அப்பின்னு அர்த்தம். அப்படி அந்த கஸ்தூரி சந்தன கலவையை மணமகன் மீது அலங்காரம் செய்ய வந்தவர்கள் அப்புகின்றார்கள். அப்பிங்கிறதுலேருந்து இதிலிருந்து தெரிஞ்சுன்னா அந்த அலங்காரம் செய்யக்கூடியவர்களுடைய வேலை. மேலும் முத்தால் செய்யப்பட்ட மிக உயர்ந்த ஆபரணங்களை உடம்பு முழுவதும் அணிவிக்கின்றார்கள், முழுதும் தாங்கி. மேலும் இந்த உக்கிரவழுதி பாண்டியன் ஒளி விடக்கூடிய, ஒளி வெளிப்படக்கூடிய அந்த கலைகளோடு கூடிய உயர்ந்த சந்திரன் தன்னுடைய வெண்மையான ஒளியை பரப்பி கொண்டு வரக்கூடிய அந்த செல்வனை போன்று அந்த உக்கிரவழுதி பாண்டியன் மணமகன் கோலத்தில் இப்பொழுது வருகின்றார். ஏற்கனவே இவர்களுடைய மரபு சந்திர மரபு. ஆகையினால் அந்த சந்திரனை போல பிரகாசமாக இந்த உக்கிரவழுதி பாண்டியன் வருகின்றார். மேலும் அவருக்கு என்று அங்கே ஒரு பூவால் செய்யப்பட்ட ஆசனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார். வாத்தியங்கள் எல்லாம், சங்கு முதலிய வாத்தியங்கள் எல்லாம் எல்லா இடத்திலும் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பாடல். அந்நிலை மன நீராட்டி அருங்கல போர்வை போர்த்த, அந்நிலை மன நீராட்டி அருங்கல போர்வை போர்த்த, கண்ணியை கொணர்ந்து நம்பி பலவையின் கவின வைத்தார், கண்ணியை கொணர்ந்து நம்பி வளவையின் கவின வைத்தார், பண்ணியோடு எழுந்து சோமசேகரன் பரணும் பங்கில், பண்ணியோடு எழுந்து சோமசேகரன் பரணும் பங்கில், மன்னிய உமையுமாக மதித்து நீர் சிறகும் தாங்கி, மன்னிய உமையுமாக மதித்து நீர் சிறகம் தாங்கி. அந்நிலை மனநீராட்டி. இப்பொழுது மணமகள் அலங்காரம். இதிலே பாருங்க, முதல்ல மணமகனுக்கு தான் முடிச்சு கூப்பிட்டு வராங்க. ஏன் இது மணமகளை முதல்ல அலங்காரம் பண்ணி கூப்பிட்டு வராங்க பாருங்க. முதல்ல மணமகன் அலங்காரம் ஆகி இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டாரு. முதல் நாளே காத்துட்டு இருக்க வேண்டிதான் மணமகள் வர்ற வரைக்கும். அந்த சம்பிரதாயத்தை விடாமல் இந்த நூலில் சொல்லுவாங்க அப்படின்னா, முதல்ல மணமகன் அலங்காரம்லாம் முடிஞ்சு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார். இப்போ தான் மணமகளுக்கு அலங்காரமே ஆரம்பிக்கிறது. எல்லா இங்கேயும் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளில் இதுதான். மணமகன் வந்துடுவார் சீக்கிரம், மணமகளை சீக்கிரம் கூட்டுவாங்க கூட்டுவாங்க கூட்டுவாங்க. ஒரு 10 தடவை சத்தம் போட்டு அதுக்கப்புறம் தான் மணமகள் வருவாங்க. அதே மாதிரி இங்கே மணமகன் வந்து அலங்காரம் முடிஞ்சு அவருக்குள்ள இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார். இப்போ மணமகள் அலங்காரம் நடக்குது. அந்நிலை மனநீராட்டி.
மேலே சொல்லப்பட்டவாறு அந்நிலைனா மேலே மணமகனுக்கு எப்படியெல்லாம் அந்த புனித நீராடுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்களோ அதே முறைப்படி இந்த மணமகளையும் அந்த வாசனை நீரால் குளிப்பாட்டி மன நீராட்டி அருங்கல போர்வை போர்த்த அந்த ஆபரணங்கள் அணிவிக்கின்றார்கள். ஆபரணங்கள் எப்படி இருக்கான்? ஒரு போர்வை ஆபரணம், ஒரு போர்வை மாதிரி ஆபரணத்தை அணிவிக்காங்க. அணிவித்த ஆபரணங்கள்லாம் எப்படி இருக்கான்? போர்வையை வச்சு மூணுனா எப்படி இருக்கும் உடம்பு? அதுபோல எங்கே பார்த்தாலும் ஆபரணங்கள். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு அந்த ஆபரணம் போர்வை அப்படின்னு அருங்கலம் போர்வை, அருமையான அந்த ஆபரணங்கள் போர்வை போல போர்த்தி விட்டாங்க. அப்போ இம்மி இடம் கூட இல்லாமல் அந்த பெண்ணிற்கு எல்லா விதமான நகைகளையும் அணிவிச்சாச்சு. இந்த அருங்கலம் போர்வை போர்த்த கன்னியை கொணர்ந்து அந்த பெண்ணை காந்திமதி அம்மையை கொண்டு வந்து நம்பி வலவையின் அந்த நம்பியாகிய உக்கிரவழுதி பாண்டியன், அந்த உக்கிரவழுதி பாண்டியனுடைய வலப்பக்கத்தில் கவின வைத்தார். கவினன்னா அழகுற அப்படின்னு அர்த்தம். அழகாக அங்கே வைத்தார்கள், அமர வைத்தார்கள். கவின்னா அழகு, கவினன்னா அழகுற, அழகு பொருந்துமாறு அங்கே வலப்பக்கத்தில் அமர வைத்தார்கள். இப்பொழுது பன்னியோடு எழுந்து உடனே அந்த சோமசேகரன், அந்த பெண்ணினுடைய தகப்பனார் சோமசேகர அரசன் வந்து தன்னுடைய மனைவியோடு எழுந்து வருகின்றார். பன்னினா மனைவி. அப்படி அந்த சோமசேகர அரசன் பெண்ணினுடைய தகப்பனாராகிய காந்திமதி அம்மையினுடைய தந்தையாராகிய சோமசேகரன் அவருடைய மனைவியோடு எழுந்து மேடைக்கு வந்து வருகின்றார். உடன் நம்முடைய பரன்னா சோமசுந்தர பாண்டியன், அந்த சோமசுந்தர பாண்டியரும் தன்னுடைய ஒரு பங்கில் இருக்கக்கூடிய அந்த தடாதகை பிராட்டி என்கின்ற இந்த மீனாட்சி அம்மையோடு பங்கில் மன்னிய உமையுமாக தன்னுடைய ஒரு பாகத்தில் நிலைத்து என்றென்றும் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மையை அழைத்து கொண்டு மதித்து நீர் சிரகம் தாங்கி அந்த கமண்டலத்தை கையில் தாங்கி கொண்டு இவர்கள் எல்லோரும் இப்பொழுது மேடைக்கு வருகின்றார்கள். அதாவது உக்கிரவழுதி பாண்டியனுக்கு எப்படி புனித நீர் ஆடுவதற்கு அந்த வைகை நதி நீரை யானையில் மங்கள வரிசைகளோடு எடுத்து வந்தார்களோ அதேபோல் அதே நீரில் இந்த காந்திமதி அம்மையையும் அதேபோல் மனம் பொருந்திய நீரால் நீராட்டி, வைகை நதி நீரால் நீராட்டி அந்த அம்மைக்கு ஆபரணங்களை உடல் முழுவதும் அணிவிக்கின்றார்கள். அது உடல் முழுதும் போர்க்கப்பட்ட ஒரு போர்வை போல அந்த ஆபரணங்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அருங்கல போர்வையை போர்த்தி கொண்டு ஆபரணங்களை உடம்பில் சிறிய இடம் கூட வெளியே தெரியாத அளவிற்கு உடல் முழுவதும் ஒரு போர்வையை போர்த்தியது போல் ஆபரணம் அணிந்து கொண்டு அந்த கன்னியாகிய அந்த காந்திமதி அம்மையை மேடைக்கு அழைத்து வருகின்றார்கள். அழைத்து வந்து நம்பியாகிய அந்த உக்கிரவழுதி பாண்டியனினுடைய வலப்பக்கமாக அழகாக அமர வைக்கின்றார்கள். அமர வைத்தவுடன் அந்த பெண்ணினுடைய காந்திமதி அம்மையினுடைய தாயும் தகப்பனுமாகிய சோமசேகர அரசனும் அவருடைய மனைவியாரும் மேடைக்கு வருகின்றார்கள். அதே நேரத்தில் அந்த மணமகன் உக்கிரவழுதி பாண்டியனினுடைய தாயும் தகப்பனுமாகிய சோமசுந்தர பாண்டியனும் அந்த சோமசுந்தர பாண்டியனின் ஒரு பக்கத்தில் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த தடாதகை பிராட்டியாராகிய மீனாட்சி அம்மையும் இப்பொழுது மேடைக்கு வருகின்றார்கள். அவர்கள் கையில் கமண்டலத்தை தாங்கி கொண்டு நீர் பொருந்திய புனித நீர் பொருந்திய கமண்டலத்தை தாங்கி கொண்டு வருகின்றார்கள். சிரகம் அப்படின்னா கமண்டலம் அர்த்தம். சிரகம்னா கமண்டலம் அப்படின்னு அர்த்தம். மங்கள நீரால் நம்பி மலரணி விளக்கி வாச, மங்கள நீரால் நம்பி மலரடி விளக்கி வாச, பொங்கலர் மாலை சூட்டி குளிர் மது பருக்கம் ஊட்டி, பொங்கலர் மாலை சூட்டி குளிர் மது பருக்கம் ஊட்டி,
நங்கை தன் கையை பற்றி நம்பி தன் கையில் ஏற்றி நங்கையன் கையை பற்றி நம்பிதன் கையில் ஏற்றி உங்கவர் அரிய நன்னீர் மந்திரம் புகழ்ந்து பெய்வான் உங்கவர் அரிய நன்னி மந்திரம் புகழ்ந்து தெய்வான். இப்பொழுது அந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய மங்கள நீரால் நம்பினா அந்த உக்கிரவழுதி பாண்டியன், அந்த உக்கிரவழுதி பாண்டியனினுடைய மலரடி, மலர் போன்ற திருவடியை அந்த மாமனாரும் மாமியாரும் அந்த திருவடியை விளக்குகின்றார்கள். அது ஒரு சம்பிரதாயம் இருக்கு. முதல்ல மாமனார் மாமியார் வந்து மருமகன் கால கழுவுறதுங்கிறது சில இடங்கள்ல இருக்கு. அப்படி விளக்கி வாச கொங்கு அலர் மாலை சுற்றி வாசனை பொருந்திய தேன் பொருந்திய அந்த மலர்களால் கட்டப்பட்ட மாலையை அந்த மருமகனுக்கு முதலில் அணிவிக்கின்றார்கள். அணிவித்து குளிர் மது வர்க்கம் ஊட்டி, மது வர்க்கம்னா அந்த பால் பழம் தேன் இதெல்லாம் கலந்த ஒரு கலவை. அந்த பால் பழத்தை எல்லாம் மருமகனுக்கு கொடுத்து ஊட்டி உடனே நங்கை தன் கையை பற்றி தங்களுடைய மகளாகிய காந்திமதி அம்மையினுடைய கையை பற்றி நம்பி தன் கையில் ஏற்றி நம்பியினுடைய கையில் அதை பொருத்தி வைக்கின்றார்கள். வைத்து புங்கவர் அறிய நன்னீர் மந்திரம் புகன்று பெய்வான். தேவர்கள் எல்லோரும் சாட்சியாக அவர்கள் தெரிந்து கொள்ளுமாறு அந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நல்ல நீரை மந்திரம் சொல்லி அதை ஊற்றுகின்றார்கள். இவ்வாறு தாரை வார்த்தை கொடுக்கின்றார்கள். அதாவது முதலில் அந்த சோமசேகர அரசனும் அவருடைய மனைவியும் தங்களுடைய மருமகனை சம்பிரதாயப்படி மங்களம் பொருந்திய நீரால் மருமகனினுடைய உக்கிரவழுதியினுடைய மலர் போன்ற திருவடியை கழுவி அந்த உக்கிரவழுதி அரசனுக்கு மருமகனுக்கு வாசமும் தேன் பொருந்திய மலர்களால் கட்டப்பட்ட மாலையை அணிவிக்கின்றார்கள். அணிவித்து அந்த உக்கிரவழுதிக்கு மதுவருக்கம் என்கின்ற பால் பழம் தேன் இவற்றை சாப்பிட கொடுத்து தங்களுடைய மகளாகிய காந்திமதி அம்மையினுடைய கையை பற்றி அந்த உக்கிரவழுதி பாண்டியரினுடைய கையில் வைத்து தேவர்கள் எல்லாம் சாட்சியாக, தேவர்கள் புங்கவர்ண தேவர்கள், தேவர்கள் எல்லோரும் அறியுமாறு நல்ல ஈரினால் மந்திரங்களை சொல்லி அந்த தாரை வார்த்து கொடுத்தல் என்கின்ற நிகழ்ச்சியை அவர்கள் செய்கின்றார்கள். இரவி தன் மருமான் சோமசேகரன் என்பேன் திங்கள் இரவி தன் மருமான் சோமசேகரன் என்பேன் திங்கள் மரபினை விளக்க வந்த சுந்தரமான் என்னோ மரபினை விளக்க வந்த சுந்தரமாறன் ஐந்தன் மரபினை விளக்க வந்த சுந்தரமாறன் மைந்தன் மரபினை விளக்க வந்த சுந்தரமாறன் மைந்தன் புறவு நீர் ஞானம் தாங்கும் உக்கிர வருமக்கு இன்று என உறவு நீர் ஞானதாகும் உக்கிர வருமக்கு இன்று என் உறவு அலர் கோதை மாதை கொடுத்தனம் என நீர் பார்த்தான் உறவு அல கோதை மாலை கொடுக்கணன் என நீ பார்த்தான். இரவிதன் மருமான், இரவின சூரியன், சூரியனுடைய குலத்தில் உதித்த சோமசேகரன், அந்த சோமசேகர அரசன் மணவூரை தலைநகராக கொண்டு ஆளக்கூடிய சோமசேகர அரசன் பெண்ணினுடைய தகப்பனார். அப்படி அந்த சூரியனினுடைய குலத்தில் உதித்த சோமசேகரன் என்கின்ற நான், இப்போ சோமசேகர அரசன் வந்து தாரை வார்த்தை கொடுக்குறார். கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குறார். சோமசேகரன் என்பேன் என்ற அரசனாகிய நான் திங்கள் மரபினை விளக்க வந்த, சந்திர மரபினை விளக்குவதற்காக, சந்திர மரபினை காப்பாற்றுவதற்காக வந்த
சுந்தரமாறன், அந்த சுந்தரமாறனாகிய சோமசுந்தர பாண்டியன் என்ற அரசனினுடைய மைந்தன், அவருடைய மைந்தனாகிய உறவினீர் ஞானம் தாங்கும் உக்கிரவர்மனுக்கு, கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை காக்கக்கூடிய அந்த உக்கிரவர்மன் என்கின்ற அந்த பாண்டியருக்கு இன்று என் புறவு அலர் கோதை மாலை, இன்றைக்கு என்னுடைய இந்த புறாமலரை அணிந்த என்னுடைய பெண்ணை, மாலையாக அணிந்த பெண்ணை நீர் வார்த்து அவருக்கு கன்னிகாதானம் செய்தல் அப்படிங்கிற ஒரு சடங்கினை நான் செய்கின்றேன். என்னுடைய மகளை இவருக்கு மணமுடித்து கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நீரை வார்க்கின்றான் சோமசேகர அரசன். அதாவது சூரியனுடைய குலத்தில் உதித்த சோமசேகரன் என்கின்ற அரசனாகிய நான் திங்கள் மரபினை காப்பதற்காக, திங்கள் மரபினை விளக்குவதற்காக வந்த அந்த சோமசுந்தர பாண்டிய மாறன் என்கின்ற அரசனுடைய மைந்தனாகிய அந்த உக்கிரவர்மன் என்கின்ற பாண்டியன், அந்த உக்கிரவர்ம பாண்டியன் எப்படி இருக்கின்றார்? உறவு நீர் ஞானம் தாங்கும் அப்படின்னா, உறவு நீர் அப்படின்னா உறவுன்னா கடல்னு அர்த்தம். அந்த கடல் நீர் சூழ்ந்த ஞானம் உலகம், அதான் கடல் சூழ்ந்த உலகம். தாங்கும்னா காக்கின்ற, கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான், காடவர்வோம் அடியார் இல்லை படிச்சுவாங்க. அதான் அந்த கடல் சூழ்ந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய அந்த உக்கிரவர்மன் என்கின்ற அரசனுக்கு இன்றைய தினம் என்னுடைய அந்த புறாமலர் புறாமலர் மாலையை அணிந்த என்னுடைய பெண்ணை, கோதைனா மாலைன்னு இந்த இடத்துல அர்த்தம், மாதைனா பெண்ணுன்னு அர்த்தம். அந்த புறாமலர் மாலையை கழுத்தில் அணிந்த இந்த என்னுடைய மகளை அவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்றேன் என்று அந்த கையில் இருக்கக்கூடிய கமண்டலத்தில் உள்ள நீரை பார்த்து அந்த மங்களமான நிகழ்ச்சியை செய்து முடிக்கின்றார் சோமசேகர பாண்டியன் அரசன் என்று இந்த அளவில் இன்றைய தினம் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நான் தொடரும். இந்த பஞ்சபுராணம் இந்த பாட்டு ஒரு பஞ்சபுராண செட்டு 2வது செட்டு முடிச்சிருக்கிறோம். அதை ஒரு தடவை சொல்கிறேன்னு சொல்லுங்கள். கண் காட்டும் தேவாரம், கண் காட்டும் நூதலானோ, கண்ணல் காட்டும் கையானோ, பெண் காட்டும் நாடகத்தால் முன்னடியார் போல் நடித்து நானடோமே, நாடகத்தால் நடியார் போல் நடித்து இடகத்தே போகுந்திடுவார் மிக பெரிதும் நிறைகின்றேன், இடகத்தே புகுந்திடுவார் மிக பெரிதும் ஆடகச்சேர் மணி குன்றே இடையர அன்பு உனக்கு, ஆடகச்சேர் மணி
கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணை மாகடலை கரையிலா கருணை மாகடலை மற்றவர் அறிய மாணிக்க மலையை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் பூரங்கள் செற்றயம் சிவனை செற்றவர் பூரங்கள் செற்றயம் சிவனை திருவிழி நிழலை வீற்றிருந்த திருவிழிநிழலை வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குடிலையில் குளிர்ந்தனவே குளிர எண்கள் குளிர்ந்தனவே திருப்பல்லாண்டு நின்று மனத்தவர் கோமில்கள் நின்று மனத்தவர் கோவிங்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மில் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டோ கொடுக்கும் குடி கொடி சற்கு கொண்டோம் கொடுத்தோம் குடி குடிசற்கு ஆற்றினில் உழா புகுந்து ஆற்றையில் உலாவுகுந்து அண்டம் கடந்த பொருள் அழமில்லதோ அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோ ஆனந்த வெள்ளப்பொருள் ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டோயில் என்றோ உள்ள பொருள் கண்டோம் என்றும் என்றும் பொருள் என்றே பல்லாண்டு பொழுதுமே என்றே வல்லாண்டு கூறுதுமே என்றே பல்லாண்டு பொழுதுமே என்றே வல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் போதம் ஐந்தும் நிலையே கலங்கினோ பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாக மலத்தாள் மரப்பினார் மாலோர் பாகத்தன் மலத்தால் மரபினார் போது காதல் உரைப்பின் நெறி நின்றார் போது காலை உரையின் நெறி நின்றார் போதிலாத உணர்பெரும் குன்றனார்
கையிலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் பெண்ணை பயில்வாய் கண்ட சந்ததி பொன்மையான வாங்குவாயே குயிலாரும் மொழி திருவவடுதுறைவர் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபு நீடோடி கழிதமாகோ. ஹர நம பார்வதி பதையே வெற்றி வேல் முருகனுக்கு. வர வெள்ளிக்கிழமை வருவோமா?